அதிரடி கைது திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது. தமிழக அரசியலில் புதிய பரபரப்பு. தமிழக அரசியலில் உழுக்கும் மற்றொரு பரபரப்பான ஒரு சம்பவம் தற்போது அரங்கிருக்கு. முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை கடுமையாக விமர்சித்து பேசியதாக சர்ச்சையில் சிக்கிய திமுக எம்எல்ஏ ஜி.வி. மார்க்கண்டேயன் இன்று அதிகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது ஒரு சாதாரண சட்ட நடவடிக்கையா அல்லது எதிர்க்கட்சியினரின் குரலை ஒடுக்குவதற்கான அரசியல் நடவடிக்கையா என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இந்த கைதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஜனநாயக பண்புகள் இல்லாத ஆட்சி என்று அவர் கூறியிருப்பது அரசியல் சூழலை மேலும் சூடுபிடிக்க வச்சிருக்கு. மார்க்கண்டேயன் என்ன பேசினார்? ஏன் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது? அதிகாலையிலேயே போலீசார் ஏன் கைது செஞ்சாங்க? ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த கைது தமிழக அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த அனைத்து தகவல்களையும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதில் திமுக எம்எல்ஏ ஜி.வி. மார்க்கண்டேயன், அதாவது எம்எல்ஏ அவர்கள் ஜி.வி. மார்க்கண்டேயன் கலந்து கொண்டு பேசினார். அந்த கூட்டத்தில் அவர் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை மிகவும் கடுமையாக விமர்சித்ததாகவும் அவரை ஒருமையில் குறிப்பிட்டு பேசியதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் அவரது பேச்சில் கொலை மிரட்டலான பொருள் மாதிரி கருத்துகளும் இடம்பெற்றதா புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெரும் சர்ச்சை ஏற்படுத்துச்சு. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை தொடங்கினாங்க. இன்று ஜூலை 20, 2026 அதிகாலை போலீசார் மார்க்கண்டேயன் இல்லத்திற்கு சென்று அவரை கைது செய்தனர். பின்னர் அவரை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கைது நடவடிக்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் ஜனநாயக பண்புகள் அறவே இன்றி செயல்படும் தாவேக ஆட்சியில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வேகரமாக பரவுச்சுங்க. மறுபுறம் ஆளும் தரப்பை ஆதரிப்பவர்கள் சட்டத்தை மீறும் வகையில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படுவது இயல்பானது என்று கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் எதிர்க்கட்சியினர் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான செயல் என்றும் குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த விவகாரம் அடுத்த சில நாட்களில் மேலும் தீவிர அரசியல் விவாதங்களை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில போலீஸ் விசாரணையில் முடிவில் என்ன தகவல்கள் வெளியாகின்றன, நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது, இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. தற்போது வெளியாகியுள்ள தகவலின் அடிப்படையில் இந்த விவரங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. வழக்கு தொடர்பான விசாரணை மற்றும் நீதிமன்ற நடைமுறைகளின் அடிப்படையில் தான் தகவல்கள் பின்னர் மாறக்கூடும். இந்த கைது குறித்து உங்கள் கருத்து என்ன? இது சட்டப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கையா அல்லது அரசியல் காரணங்களால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் செய்யுங்க. இதுபோன்ற தமிழக அரசியல் செய்திகள், உடனடி அப்டேட்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.